நேற்று ஜான் ஆரோக்கிய ஆடியோ லீக் ஆனதுல இருந்து புஷியானந்த் வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா அவர் படத்தை பெருசா போடுறீங்க, அவர் இப்படி பண்றாரு, அவர் இப்படி பண்றாரு, அவரை வெளியே தள்ளணும், அப்பதான் கட்சி நிக்கும், நம்ம வந்து விஜய்காண்டி தான் நாங்க இருக்கோம். எல்லாருமே தளபதி விஜய் அப்படிங்கிற ஒத்த மனிதருக்காண்டி தான் இருக்காங்க, புரியுதா? அவர் ஒருத்தருக்காண்டி தான் ஓட்டு, அவர் ஒருத்தருக்காண்டி தான் இவ்வளவு பெரிய கூட்டம் எல்லாமே. அது விஜயாவுக்கும் தெரியும், புஷியானந்த் அவருக்கும் தெரியும். நீ நல்லா புரிஞ்சுடுங்க, புஷியானந்த் அவர்கள் இல்லைனாலும் அதே இடத்துல யார் வந்தாலும் நாளைக்கு இதே இஷ்யூ வரதான் செய்யும். ஏன்னு கேட்டீங்கன்னா மத்த அரசியல் தலைவர் மாதிரி தளபதி விஜய் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடுது. தளபதி விஜயாவுடைய ஃபேஸ் வந்து ஒரு பிராண்டு. அவர் வந்து எல்லா நேரங்களிலும் எல்லா காலகட்டத்திலும் மக்களுடைய டைரக்ட் எல்லாம் போக முடியாது. அதுக்கு ஒருத்தர் அவருக்கு அடுத்தபடியா தேவைப்படுது. அந்த இடத்துல தான் புஷியானந்த் அவர் இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது புஷியானந்த் அவருடைய போட்டோவை வந்து பெருசா போட்டு தளபதி விஜயோடைய போட்டோ சின்னதா போறீங்களா, அதை வேணா நீங்க சொல்லலாம். தளபதி விஜயோடைய போட்டோ வந்து பாத்தீங்கன்னா பெருசா போனா அவரு அதுக்கு அடுத்தபடியாக இவரு அப்படிங்கிற நிலையாட்டலாம். அது சில ஆர்வப்பாளர்கள் தளபதி விஜயாவுடைய தமிழ் வச்சுக்கிறது இருக்க கூட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரை பெருமைப்படுத்தி பிடிச்சாதான் இவர் ரெக்கமெண்ட் பண்ணி நம்மளுக்கு போஸ்ட் வாங்கி தருவாரு அப்படின்னு அவங்க பண்ற ஒரு செயல். அதை வந்து அவர் வந்து அதாவது புஷியானந்த் வந்து அவர் சத்தம் போடணும், இனிமேல் பண்ணுவாங்க, ஓகேவா? ஆனா அது ஒரு விஷயத்துக்காண்டியே முழுக்க முழுக்க அதாவது புஷியானந்த் அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப தப்பானவரும் தளபதி விஜய்க்கு எதிராக செயல்படுற மாதிரியும் ஜான் ஆரோக்கிய பேசுற ஒரு ஆடியோ வருது, அதை வச்சுக்கிட்டு எல்லாரும் பேசுறது முழுக்க முழுக்க முட்டாள்தனமானது. அதாவது இந்த புஷியானந்த் அவர்கள் இப்போ நேத்தம் வந்து தளபதி விஜய் நெருக்கமாயி அரசியல் கட்சியில பயணிக்கல. அதாவது தளபதி விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவர் பிளான் பண்ணி வரும்போதே முழுக்க முழுக்க ரொம்ப நாளா அவர் கூட நெருக்கமா இருந்து எல்லா விஷயங்களையும் தோழ அவருக்காக என்ன வேணா பண்றதுக்கு தயாரா இருக்காரு இந்த புஷியானந்த் அவர்கள். அதனால அவர் வந்து விலைக்கு